ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. பாத்ரூமில் அந்த வாசப்படி இருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் லிக்விட் ஊற்றி க்ளீன் பண்ணாலுமே கொஞ்சம் கரை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். மெயினாக அந்த இடத்துல வந்து அதிகமாக கரை பிடிக்குங்க, தண்ணி பட்டே இருக்கிறதுனால. அதுக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த லிக்விட் தாங்க யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் தான், ஆனால் வந்து இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஆசிடுங்க. இந்த ஸ்டெயின் டாய்லெட்டில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஆசிட் தாங்க. மெயினாக உப்புக்கரை எல்லாமே இதுக்கு சூப்பராக போயிடுது. கையில் பட்டால் கூட இந்த ஆசிட் எதுவும் ஆகாதுங்க. ஆனால் க்ளவுஸும் மாஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப நெடியும் வர்றது கிடையாது. ஆசிட்னா ரொம்ப நெடி அடிக்கும், இல்லை வந்து கையில் பட்ட ஏதாவது ஆயிரும், அந்த மாதிரி ஆசிட் கிடையாதுங்க. இது வந்து பாத்ரூம் க்ளீனிங்க்கே இருக்கிற ஆசிட் தான். இது வந்து எல்லா மளிகை கடையிலே கிடைக்கும், பெயிண்ட் கடையிலே கிடைக்குதுங்க. கொஞ்சம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக அந்த உப்புக்கரை எல்லாமே போயிடும். நான் இப்போ ஒரு டைல்ஸ் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த லிக்விடை வந்து அந்த டைல்ஸ் மேலே ஊற்றிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. சும்மா எல்லா பக்கம் அந்த லிக்விட் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அடங்கிடுங்க. இல்லை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கூட கொடுக்க தேவையில்லைங்க. நார்மலாக தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கிற அந்த உப்புக்கரை அழுக்கு எல்லாமே அப்படியே வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கலர் அவ்வளோ சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். அதில் இருக்கிற அந்த உப்புக்கரை படிஞ்சிருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படி கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேய்ங்க. புது டைல்ஸ் வாங்கும்போது எந்த கலரில் இருந்துச்சோ அதே கலரில் அப்படியே வந்துடும். நான் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு டைல்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேங்க. ரெகுலராக நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கூட கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி தண்ணி ஊற்றி துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு துடைச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக எந்த இடத்துல இன்னும் அழுக்கு இருக்குங்கிறது தெரியும். இப்போ இந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் உப்பு கரை இருக்குங்க. திருப்பி கொஞ்சம் லிக்விட் ஊற்றிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாகிடுது. இப்போ இந்த ஒரு டைல்ஸுக்கும் பக்கத்தில் இருக்கிற டைல்ஸுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக டைல்ஸ் ஒட்டும் போது இந்த கலரில் தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த டைல்ஸே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு தேய்ங்க. ரொம்ப நெடியெல்லாம் அடிக்கிறது கிடையாதுங்க. ரொம்ப பக்கமாக போக வேணாம். தள்ளி உட்காந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே நெடியே சுத்தமாக இருக்காதுங்க. இப்போ இந்த வாசப்பட்டு இருக்கிற டைல்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு இந்த உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க, நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது. அது மாதிரி அந்த சைடில் கீழ்ப்பக்கமாக இருந்தது எல்லா உப்புக்கரையுமே அப்படியே பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சுங்க. ரொம்ப வருஷமாக போகாமல் இருக்கிற உப்புக்கரை இல்லை எந்த லிக்விட் ஊற்றினாலுமே அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து உப்புக்கரை போக மாட்டேது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே இருக்குங்க ரிசல்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.